Vivaha, the Chennai Silks. எப்படி வந்துச்சு? உழைச்சி வந்துச்சு. அந்த காசு எப்படி வீட்டுக்கு 1000 ரூபாய் காசு கொடுக்குறோம்? வாழ்நாள் முழுவதும் உழைச்சி தானே சம்பாதிக்கிறோம். நாம இந்த 1000 ரூபாய் காசு உழைச்சி சம்பாதிக்க முடியாதா? வீட்டுக்கு 1000 ரூபாய் காசு கொடுக்குறானே ஏன் உன்னை விலை பேசுறான்? கிட்னியை விற்கிறான். கிட்னியை விற்கிற நிலைமைக்கு இந்த நாட்டை கொண்டு வந்துட்டான். சாராயத்தை குடிச்சு வீட்டுக்கு ஒரு குடியாரன், வீட்டுக்கு ஒரு கடையாரன், பிச்சைக்காரன் நாடா மாத்திட்டான். ஆனா இது எதையுமே யோசிக்காம இலவசம் இலவசம் இலவசம், எவன் வந்தாலும் இலவசம் சொல்றான். புதுசா வந்தாலும் சரி, பழசா இருந்தாலும் சரி, எல்லா பயிலும் இலவசம் சொல்றான். இலவசம் கொடுத்தல எப்படி கட்டுவ? கடனை கட்டுவ? ஒருத்தன் சொல்லு. 11 லட்சம் கோடி கடனை கட்ட உங்ககிட்ட வழி இருக்கா? 11 லட்சம் கோடி கடன் கட்ட வழி இருக்கா? நாட்டை மொத்த நாட்டை வித்துட்டான். 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா பேங்க்ல போய் நம்ம ஒரு கடன் கேட்க போனா, உனக்கு வீடு இருக்கா, பட்டா இருக்கா, சிட்டா இருக்கா, அடங்கல் இருக்கா, கொண்டாட்டியாவது இருக்கா, கிட்டியாவது இருக்கான்னு கேட்கறான்ல. இவரை கேட்டவன் 11 லட்சம் கோடி கடனா கொடுத்திருக்கான் உலக வங்கி. அப்ப இந்த 11 லட்சம் கோடிக்கு என்ன தொடமான வச்சிருப்பான்? தமிழ்நாட்டோட காடு வளம், கனிம வளம், நீர் வளம் எல்லாத்தையும் விட்டுட்டான். பெரிய பெரிய புரோக்கர்ஸ் அத்தனை பேரும். ஏன் சீமான எந்த ஊழலும் நினைக்க மாட்டான்? சீமான தவிர எல்லாரையும் மீடியா காமிக்கிற ஊழலும் ஏன் சீமான காட்ட மறுக்கிறான் தெரியுமா? சீமான் குடிக்கிற தண்ணியை காசுக்கு விற்க மாட்டேன், அதை தர செய்வன் சொல்றான். எவனாவது ஒரு ஆண்மை உள்ள ஒரு கட்சி இதை சொல்லுமா? ஒரு ஆண்மை உள்ள கட்சி கேட்கிறேன். தண்ணி விற்பனைக்கு இல்ல, தமிழ்நாட்டில் தண்ணி விற்பனை தடை செய்யும். நாளைக்கு அருவி. அப்போ நேர்மையான ஒரு இந்த நிலத்துல இந்த மண்ணை நேர்ச்சி நிக்கிறோம். இதை புரிஞ்சுக்கணும். இந்த நாட்டை பாருங்க, என் கட்சியின் கொள்கைக்கு பேசுறதோட இன்னும் கூடுதல் என் நாட்டை அழிக்கவனுக்கு தான் பேசுவேன். என் நாட்டை எமானிக்க வந்தாலும் அவனுக்கு எதிராக நிற்பேன். என் நிலத்தை எமானிக்க வந்தாலும் அவனுக்கு எதிராக நிற்பேன். என் நிலத்துல என் மக்களை முட்டாளாக்குற எவன் வந்தாலும் அவனுக்கு எதிராக பேசுவேன். என் மக்களை முட்டாளாக்கலாம். தொடங்கி இன்ன வரைக்கும் என் மக்களை முட்டாளா வச்சிருக்கான். அப்போ இதை நான் எழுத்தானே ஆகணும். அதை எப்படி நான் விட முடியும்? என் வீட்டு பிள்ளைகள் எல்லாத்தையும் முட்டாளாக்கி வெறுமனை இலவசத்துக்கு கையேந்த வச்சு எப்படி விடாது? அப்படிலாம் விட முடியாது. யோசிக்கணும். நம் நிலத்தோட அதிகாரத்தில் இருந்தோம். தமிழர்கள் தங்கள் நிலத்தை இழந்தார்கள். அதை விட்டக்கூடாது. தமிழர்கள் எப்பெல்லாம் இந்த நிலத்தை தமிழன் எப்பெல்லாம் கட்சி வரானோ அப்பெல்லாம் சினிமாக்காரனை இறக்கி விட்டுறோம். இந்த இந்திய வல்லாதிக்கம் இறக்கி விட்டது. ஏன் இறக்கலாம்? வரிசையா சினிமாக்காரனை எதுக்காக இறக்கலாம்? யோசிச்சு பாரு. இதெல்லாம் சிந்திடி. நீ நாளைக்கு சிந்திச்சுட்டு இருக்காது. ஏன் இது நடக்குது? ஏன் சீமானுக்கு எதிராக இவ்வளவு பண்றாங்க? அவர் என்ன தவறு செய்தார்? இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கு அரசு பணி உழைக்க சொல்றார். எந்த இலவசமும் இல்லை. வாங்க ஒன்னா சேர்ந்து உழைக்கலாம், ஒரு நல்ல நாட்டை கட்டலாம் சொல்றார். இது புரியல. நீண்ட காலமாக அண்ணாதுரை ஆட்சியா படி அரிசி திட்டம், எம்ஜிஆர் ஆட்சியா அரிசி திட்டம், ஜெயலலிதா ஆட்சியா அரிசி திட்டம், கருணாநிதி ஆட்சியா அரிசி திட்டம். அரிசி போடுறேன். உங்களுக்கு 2 அடுக்கு கரும்பு தரேன், உங்களுக்கு சேலை தரேன், உங்களுக்கு கரும்பு தரேன், வெள்ளம் தரேன். என்ன அரசியல் இது? நீங்க என்ன சொன்னாலும் விவசாயத்திற்கு வாக்களிங்க. சரியா? விளைவை ஏற்படுத்தாத வார்த்தை பயனிட்டது. அதனால இங்க என்ன விதமான காலம் நடந்தாலும் காசு கொடுக்கிறவன் நீங்க தயவு செஞ்சு மறந்துருங்க. இலவசத்தை சொல்ற மறந்துருங்க. இலவசத்தை சொல்ற நம்பாதீங்க. நடக்கிற தேர்தல்ல ஏற்கனவே விவசாயத்திற்கு வாக்களிங்க. சரியா? மறந்துடாதீங்க. விளைவை ஏற்படுத்தாத வார்த்தை பயனற்றது. அதனால இங்க என்ன விதமான விவாதம் நடந்தாலும் காசு கொடுக்கிறவன் மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா, the Chennai Silks.